சிவராத்திரியிலே முதல் கால பூஜை, இரண்டாம் கால பூஜை, மூன்றாம் கால பூஜையிலே, நான்காம் கால பூஜையிலே எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். முதல் கால பூஜை முதல் ஜாமத்தில் மாலை 6 மணி முதல் 9 மணி வரை சுவாமிக்கு பஞ்சகவ்யத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும். பசும்பால், பசுந்தயிர், பசுநெய், பசுவின் சிறுநீர், பசுஞ்சாணம் இந்த 5ம் கலந்தது பஞ்சகவ்யம். அளவு 1, 2, 3, 1, 6. அகில் குழம்பும் வில்வமும் சாற்ற வேண்டும். தாமரை பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். பைத்தம்பருப்பு கலந்த பொங்கலை நைவேத்தியம் செய்து ரிக்வேதம் சொல்ல வேண்டும். இரண்டாம் கால பூஜை இரண்டாம் ஜாமத்தில் இரவு 9 மணி முதல் 12 மணி வரை பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்ய வேண்டும். தேன், சர்க்கரை, தயிர், பால், நெய் ஆகிய 5ம் கலந்தது பஞ்சாமிர்தம். இதில் தயிரை நீக்கி வாழைப்பழத்தை சேர்ப்பதும் உண்டு. சந்தனமும் தாமரைப்பூவும் சாற்ற வேண்டும். துளசியால் அர்ச்சனை செய்து பாயசம் நைவேத்தியம் செய்து யஜுர்வேதம் சொல்ல வேண்டும். மூன்றாம் கால பூஜை மூன்றாம் ஜாமத்தில் இரவு 12 முதல் அதிகாலை 3 மணி வரை தேன் அபிஷேகம் செய்ய வேண்டும். அரைத்த பச்சை கற்பூரம், ஜாதி, முல்லை மலர் சாத்த வேண்டும். 3 இலைகளை கொண்ட வில்வத்தால் அர்ச்சனை செய்வது, எல் சாதம் நைவேத்தியம் செய்வது, சாமவேதம் சொல்ல வேண்டும். நான்காம் கால பூஜை 4ஆம் ஜாமத்தில் அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரை கரும்பு சாறினால் அபிஷேகம் செய்து அரைத்த குங்குமப்பூவுடன் நந்தியாவட்டை மலர் சாட்ட வேண்டும். நீலோற்ப மலரால் அர்ச்சனை செய்து சுத்தமான அன்னத்தை நைவேத்தியம் செய்து அதர்வன வேதம் சொல்ல வேண்டும். இரவு முழுக்க தூங்காமல் இவ்வாறு பூஜை செய்து மறுநாள் அதிகாலை நீராடி காலை அனுஷ்டானங்களை உச்சிகால அனுஷ்டானத்தை சேர்த்து முடிக்க வேண்டும். அதன் பின் நமக்கு உபதேசம் செய்த தீட்சை குருவை வணங்கி அவர் ஆசி பெற்று சில ஏழைகளுக்கு உணவளித்து அதன் பின் நாம் உண்ண வேண்டும். சிவராத்திரி அன்று வீட்டில் பூஜை செய்ய முடியாதும் கோயில் நடக்கும் பூஜை கலந்து கொள்ளலாம். சிவராத்திரி அன்று கண் விழிக்க வேண்டும் என்று தவறான காரியங்களை செய்யக்கூடாது. தேவாரம், திருவாசகம், சிவபுராணம், சிவசோத்திரங்கள் முதலியவற்றை படிப்பதோ அல்லது யாரையாவது படிக்கச் சொல்லி கேட்கவோ வேண்டும். சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் சிவபுராண உபன்யாசம் சில கோயில்களில் நடைபெறுகிறது. அதை கேட்டு பயனடையலாம்.